நண்பர்களே, வெல்கம் டு ஆல் இண்டியா ஜாப் போர்ட்டல் சேனல். ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள ரெப்கோ பேங்க்கில் கிளர்க் போஸ்ட்டுக்கான ஓப்பனிங்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அரசு ரெப்கோ வங்கியில் கிளர்க் வேலைவாய்ப்பு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 24,050 ரூபாயிலேருந்து 64,480 ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க சேலரி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா 30 இடங்கள் தான் காலியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8, 2025. ஸோ இந்த டேட்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ரெப்கோ பேங்க் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணணும். அண்ட் அடுத்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், அதாவது கிளர்க் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே போடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போடுவாங்க. ப்ளஸ் புதுச்சேரி, பாண்டிச்சேரியிலையும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம அதிகாரப்பூர்வமான இணையதளம் எந்த வெப்சைட் மூலமாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். https://www.repcobank.com/ ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு தான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து நம்ம சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரம்பம் ஊதியமாக மாதம் 24,050 ரூபாயிலேருந்து 64,480 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ சேலரி வந்து உங்களுக்கு 24,000லேருந்து 64,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மிகவும் சூப்பரான ஒரு ஆஃபர். கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்துட்டு 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் குறைந்தபட்சம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ரெப்கோ பேங்க் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வயது வரம்பு தளர்வு, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன். எந்த பிரிவுக்கு எவ்வளோ ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 5 வயசு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 28லேருந்து அதிகமாக இன்னும் 5 வயசு எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்க வந்து 3 ஆண்டுகள், ஸோ 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி இல்லை ஜென்ரல் இல்லை இடபிள்யூஎஸ் இந்த பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் 10 ஆண்டுகள் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி எஸ்சி இல்லை எஸ்டியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிடபிள்யூபிடி இல்லை ஓபிசி இந்த பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 13 ஆண்டுகள் 13 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஏஜ் இது வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். தேர்வு செயல்முறை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு ஆன்லைன் தேர்வு, ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இதுதான் அவங்களோட சிம்பிளான ஒரு எக்ஸாம் எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த பிரிவினருக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா பிடபிள்யூடி இந்த பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரூபாய் 500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு இல்லை மற்ற
கேஸ்ட் சேர்ந்தவங்களுக்கு வந்து ரூபாய் 900 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப தேதி வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி 2025. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ரெப்கோ பேங்க்கில் உள்ள கிளர்க் போஸ்ட்டுக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு ரெப்கோ பேங்க்கோட வெப்சைட் www.repcobank.com அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அங்கே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். அண்ட் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் ஃபைல், அந்த ஃபைல் வந்து இருக்கும். ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே வந்துட்டு உங்களோட அடிப்படையான குவாலிஃபிகேஷன், உங்களோட நேம், அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கான கால் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட ஆல் இண்டியா ஜாப் போர்ட்டல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புது வேலைவாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.